சுமோவின் குட்டி கதை. கொக்கின் துரோகம். பார்க்கலாமா? கொக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? ஒரு அழகான கிராமத்து பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ளே நிறைய மீன்களும் நண்டுகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அப்போது தினமும் ஒரு கொக்கு அந்த மீன்களெல்லாம் சாப்பிட்றதுக்காக வரும் அந்த குளத்துக்கு. ஆனால் ஒரு மீன் கூட அந்த கொக்கு கிட்ட மாட்டாது. அதுங்க தப்பிச்சு போயிடும். அதனால் இந்த கொக்குக்கு பயங்கரமாக வெறுப்பாக இருந்துச்சு. எப்படியாச்சும் இந்த மீன்களை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு மீன் வந்து, பார்க்காத மாதிரி அமைதியா நின்னுட்டீங்களே, என்ன விஷயம்? யாராச்சும் ஏதாச்சும் உங்களை சொல்லிட்டாங்களா? என்னாச்சு? சோகமா இருக்கீங்க? இந்த மீனுக்கு குசும்ப பத்தியா நம்மளையே கலாய்க்குது. இரு உனக்கு வச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மீனு தம்பி, உங்களை நினைச்சுதான் நான் ரொம்ப சோகமா இருக்கேன். என்னது? எங்களை நினைச்சா? ஒன்னும் புரியலையே நீங்க சொல்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மீனவன் வந்து இங்க வலை விரிக்க போறானா. அப்போ அந்த வலையில நீங்க எல்லாரும் மாட்டிப்பீங்க. அவன் கொண்டுட்டு போய் வித்துற போறான். அப்புறம் இங்க யாருமே இருக்க மாட்டீங்களே. அதனாலதான் அதை நினைச்சு ஒரே வருத்தமா இருக்கிறேன். என்ன சொல்றீங்க கொக்கண்ணே? எங்களை பிடிச்சிட்டு போக போறாங்களா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதுக்காக தானே எவ்வளவு நாள் காத்திருந்தேன். அப்படியா? சரி, நானே உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். நான் வேணும்னா உங்களை பக்கத்து குளத்துல கொண்டு போய் விட்டுட்டுமா? ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு நல்லவர்னு நான் நினைக்கவே இல்லை. சரி வாங்க, ஒருத்தர் போகலாம். கொக்கு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சது. குளத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மீனா கொண்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு அதனுடைய முட்களை அங்கேயே போட்டுட்டு திரும்பவும் வந்து மீன்களை கொண்டுட்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே முள்ளை போட்டுட்டு திரும்பவும் வந்துச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நண்டு கொக்கு கிட்ட, கொக்கு நண்பரே, இந்த பக்கம் பாருங்க. என்ன நண்டு நண்பா? நீங்களும் மீனு தம்பியும் பேசியிருந்தத நான் கேட்டேன். அப்படியா? ஐயோ, இந்த நண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு போலையே. அந்த மீனுங்கள் எல்லாம் நீங்க பக்கத்து குளத்துல கொண்டு போய் விட்டு அதுங்க காப்பாத்துன மாதிரி என்னையும் காப்பாத்துங்க அண்ணே. ஆஹா, இன்னைக்கு நல்ல யோகம் தான் போல. நம்ம நினைக்காததெல்லாம் கிடைக்குது. சரி, என்னோட சேவை உங்க எல்லாருக்கும் தேவைப்படுது. சரி, உன்னையும் கொண்டு போய் அந்த குளத்துல விட்டுடுறேன். ரொம்ப நன்றி நண்பா. கொக்கு நண்டை கூட்டிக்கிட்டு பறந்து போகிட்டே இருந்துச்சு. அப்போ நண்டு, கொக்கு நண்பா, எனக்கு இங்க இருந்து கீழே பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குது. தலைய சுத்துது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன். இல்ல கொக்கு நண்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா உன் கழுத்தை பிடிச்சிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுமா? சரி, உட்காந்திக்க. அதுக்கப்புறம் நண்டு கொக்கோடைய கழுத்தை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு போச்சு. அப்படியே போக்கிட்டே இருக்கும்போது நண்டு கீழே பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அப்போ மீன்களுடைய முட்களை பார்த்துடுச்சு. ஐயோ, இது மீனோட முள்ளுங்களாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? ஓஹோ, இந்த கொக்கு தான் இந்த மீன்களெல்லாம் சாப்பிட்டு இங்க போட்டிருக்கா. ஐயோ, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் போல. நம்மளையும் இதே மாதிரி சாப்பிட்றோமோ? ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே. என்ன பண்றது? நம்ப வச்சு இப்படி துரோகம் பண்ண கொக்க சும்மாவே விடக்கூடாது.
ஐயோ கொக்கண்ணே, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னத்த மறந்துட்ட? இந்த குளத்துல என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரலாமே. ஆஹா, இன்னைக்கு நம்ம ராத்தி நல்ல வேலை செய்து போல. முதல்ல உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன் நண்பர்கள்லாம் கூட்டிட்டு வரேன். இப்படி இல்லன்னே, அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க, நான் சொன்னாதான் நம்புவாங்க, அதனாலதான் சொன்னேன். அப்படியா? சரி சரி, வா திரும்ப போவோம். சரிங்க அண்ணே. கொக்கு திரும்பவும் அந்த நண்டை குளத்துக்கே கூட்டிகிட்டு போச்சு. அந்த குளம் பக்கத்தில் வந்ததும் நண்டு தன்னுடைய 2 கொடுக்கால கொக்கோட கழுத்தை நெருக்குச்சு. அப்போ கொக்கு, நண்டு நண்பா, கழுத்து ரொம்ப வலிக்குது, இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச என்னோட கழுத்து துண்டா கீழே விழுந்துரும். அதனாலதானே இறுக்கி பிடிச்சிருக்கிறேன். என்ன சொல்ற? உன்னோட சதி திட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ உன் உயிர் என் கையில. ஓ, தெரிஞ்சிடுச்சா? இப்ப எதுக்கு நீ காஞ்சனா டைலாக் எல்லாம் பேசுற? எப்படி இருந்தாலும் இப்ப நீ என் கையில சாவ போறது உறுதி. ஓ அப்படியா? என்னோட தலை கீழே விழுந்தா நீயும் தானே கீழே விழுந்து நொறுங்கி செத்துடுவ. ஒக்கு நண்பரே, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, நான் வசிக்கிற குளம் வந்துடுச்சு. இப்போ உங்க கழுத்தை நெரிச்சு உங்களை கொண்டுட்டு நான் கீழே குளத்துல போய் சேர்ந்துருவேன், நீங்க செத்துருவீங்க. ஐயோ ஐயோ, வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைதனமா இல்ல இருக்கு. இந்த மாதிரி நம்ப வச்சு துரோகம் செய்யறவங்களுக்குலாம் இதான் தண்டனை. வரட்டா? பாய். எங்க கிட்டியே வா, நாங்கெல்லாம் யாரு? நண்டு சொன்ன மாதிரியே கொக்கோடைய கழுத்தை நெருக்கி கொன்னுட்டு தானும் குளத்துல குதிச்சிடுச்சு. கொக்கு செத்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரையும் நம்ப வச்சு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்மளை யாராச்சும் நம்ப வச்சு நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காம வாழணும், சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஒன்று பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவாச்சும் கொடுங்க. பாய்.